Hi friends, ஜூம் அண்ட் கிரெயின் 160 டன்னு உங்களுக்கு வந்து நான் எப்படின்னா பூம் வந்து வெளியே இருக்குது எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ. அது ஆட்டோமேட்டிக் தான், சும்மா காமிக்கிறேன் எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத காமிக்கிறேன். உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒரு சின்ன வீடியோ. இது பாருங்கள், இதை முதல்ல வந்து மேலே அப்பர் கேபின் இதை முதல்ல ஆன் பண்ணணும். ஆன் பண்ணோன்னா டிஸ்பிளே ஆன் ஆகும். இந்த சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா டிஸ்பிளே ஆன் ஆகும். அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ரைட் சைடு லிவர். இது வந்து ரோப் மெயின் ஹூக் வந்து டவுன் ஆகும், அப்புறம் வந்து அப் ஆகும். அப்புறம் வந்து இந்த மேலே தூக்குனா ரோப் அப் ஆகும், கீழே இருந்தால் ரோப் டவுன் ஆகும். இது வந்து பூம் அப்பு பூம் டவுன். இங்கே மாதிரிலாம் பூம் அப் ஆகும், இங்கே மாதிரிலாம் பூம் டவுன் ஆகும். அப்புறம் வந்து இது வந்து லெஃப்ட் சைடு லிவர். இது வந்து ஸ்விங்கி. இங்கே தான் கூட லெஃப்ட்டு, இங்கே தான் ரைட்டு ஸ்விங். முன்னாடி நமக்குனா ஆக்சிலரி ஹூக்கு, சின்ன ஹூக்கு ஆச்சு. இது நிறைய படம் கொடுத்துருக்கான் பாருங்கள். கீழே படம் கொடுத்துருப்பான், இங்கேயும் ஒரு படம் கொடுத்துருப்பான், சைடு படம் கொடுத்துருப்பான். இன்னும் இது பாருங்கள், இது வந்து ரேஸ். இந்த அந்த சுவிட்ச் வந்து எதுக்குன்னா, இந்த பாருங்கள், அந்த பட்டனை அமைக்கிட்டு இதில் போடுற இந்த பட்டன் ஆகும். இது அமுக்குனா டிஸ்பிளேல நான் இது காமிக்கும். பார்த்தீங்களா, இந்த இது காமிக்கும். அதை வந்து நாங்கள் திருக்கணம்னாக்கி அங்கே வர கூடும், ரேஸ் கூடும். 40 60 70 100% இருந்தா பார்த்து தெரியும். இது வரும், நான் குறைதான் இந்த மாதிரி குறையும். இது வரைக்கும் வரும். இதுதான் இந்த சுவிட்சோட வேலை, ஸ்பீடை குறைக்கிறது. அந்த சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் இதை ஆஃப் பண்ணிட்டு இது வந்து ஸ்பீடு குறைக்க கூட்டுறதுக்கு. இதுவும் அதே ஸ்பீடு தான். மசலில் போடுறது, ஆமை வேகத்தில் போடுறது, நத்த வேகத்தில் போடுறது, இது 3 லோடு இந்த மாதிரி கொட்டி வச்சு யூஸ் பண்ண வேண்டியதான். அந்த மாதிரி சுவிட்ச் இது வந்து. இப்போ வந்து நம்ம பூமை க்ளோஸ் பண்ணுறோம். பாருங்கள், அவ்வளோதான். இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, கஷ்டமானதெல்லாம் கிடையாது, ஈஸியானது தான். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அடிச்சு தரேன். இது வந்து வண்டி ஆஃப் பண்ணுறது, இது பிடி ஆஃப் பண்ணுறது, இது வந்து ஆக்சிலேட்டர் ரேஸு கூட்டுறது குறைக்கிறது. இது லைட்டு அந்த மேலேங்களையும் டவுன் பண்ணுறது. இதுதான் மெயின் சுவிட்சு. இந்த சுவிட்சு ஆன் பண்ணுறது ஒன்று தான். இந்த லிவரில் ஒரு சுவிட்சு பற்றியில் கீழே தள்ளி இந்த லிவரும் இதை அமைக்கியும் யூஸ் பண்ணலாம். அதை அவுக்காமல் யூஸ் பண்ணால் இதை ஆன் பண்ணால் மொத்தமாக எல்லா லிவரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இது கவுண்டர் வெயிட்டை வந்து என்னக்கலாம், முதல்ல இப்படி இந்த இதுக்கு வந்தால் கவுண்டர் வெயிட் வந்து ஆன் ஆகும். கவுண்டர் வெயிட் ஆன் ஆகும்போது அந்த ரிமோட்டில் தான் கவுண்டர் வெயிட் யூஸ் பண்ண முடியும். இருக்கலாம், உங்களுக்கு தான் ரிமோட்டு. இதை வந்து திருக்கணும்னா மேலே வரும். திருக்கணுன்னா மேலே வந்தோடனே வரேன் சார். ரிமோட்டு இந்த பட்டனா அமைக்கணும். அவங்க லைட்டு தான், அவ்வளோதான் முடிஞ்சு. ரிமோட்டு ஆன் ஆகிட்டு, இப்போ ஆன் ஆகிட்டு அதுக்கு முன்னாடி இந்த சுவிட்சை ஆன் பண்ணணும். இதை இந்த பக்கம் வர மாதிரி ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் இப்படி இந்த இது மேலே தூக்கிட்டு திருக்கணும்னா மேலே வந்துடும். இதை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணணும். சரி. அப்புறம் இது வந்து ஸ்விங்கி லெஃப்ட்டு ரைட்டு. அப்புறம் இதான் வந்து பின்னாடி கவுண்டர் வந்து இது இறக்குறது, அதாவது 2 சேர்ந்து இறங்கும். இது வந்து 2 சிலிண்டர் சேர்ந்து மேலே போகும். இதை நம்ம 2 தான் யூஸ் பண்ணணும். நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஏதாவது வண்டி ரிப்பேர் சிலிண்டர் ரிப்பேர் பார்க்குறாங்கன்னா தனியாக சிங்கிளாக வந்து யூஸ் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு ஒவ்வொரு சிலிண்டருக்கும் இறக்குறது ஏற்றுறது. இது 4. ஆமாம், இது வந்து ப்ளை ஜிப்புக்கு. இது 4மே வந்து அந்த சிலிண்டர் வந்து இறக்க ஏற்ற தனி சிங்கிளாக பண்ணுறதுக்கு. நமக்கு வந்து இந்த ரெண்டு தான் யூஸ் ஆகும். 4 பட்டன் தான் யூஸ் ஆகும். வேறு இது ஆன் பண்ணுறதுக்கு இந்த 5 பட்டன் தான் நமக்கு யூஸு. இன்னும் பார்த்தீங்களா, நமக்கு தேவை இந்த பட்டன் ஆன் பண்ணுறது. அப்புறம் இதை ஸ்விங் பண்ணுறது, இந்த ஸ்விங் லெஃப்ட்டு ரைட்டு ஸ்விங் பண்ணுறது, இது கவுண்டர் அப் பண்ணுறது, டவுன் பண்ணுறது. இந்த 5 பட்டன் தான் நமக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த பட்டன் நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் ப்ளேஜி யூஸ் பண்ண தேவை. இது வந்து சிங்கிளாக வண்டி ரிப்பேர் ஆனால் மட்டும் யூஸ் பண்ணுறது, அவ்வளோதான். இதுதான் ரிமோட்டு. இந்த ரிமோட்டில் வந்து பாருங்கள், வேறு ஒன்றும் அந்தளவுக்கு ஈஸியானது தான், ரொம்ப கஷ்டமானதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா 160 டன்னு பேர் உள்ளது. அப்புறம் இது முடிஞ்சோன்னா இதை அமுக்கணும்னா ஆஃப் ஆயிரும்.
அந்த ஒரு வாரமாக வச்சிட வேண்டியதான். ஒரு வாரமாக போட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து இப்போ பூமை க்ளோஸ் பண்ண போகிறோம். மேலே பாருங்கள், மேலே வந்து பூம் வந்து மேலே நிற்கிது. எப்படி க்ளோஸ் பண்ணோம்னா மேலே வந்து அப்புறம் வந்து பூம் ஆங்கிள் வந்து 78 மேலே இருக்கணும். 78 டிகிரிக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் அந்த பூமை க்ளோஸ் எடுக்கும்போது, வெளியே எடுக்கும்போது அப்படி தான், உள்ளே எடுக்கும்போது அப்படி தான் 78 டிகிரிக்கு மேலே இருக்கணும். நம்ம 78க்கு மேலே, அது கம்மியாக இருக்கக்கூடாது. 78க்கு மேலே இருக்க மாதிரி இருக்கணும். அது கம்மியாக இருக்கக்கூடாது பூம் ஆங்கிள். அப்புறம் அவ்வளோதான். அதை ஆக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து பூ வெளியே இருக்கணும். க்ளோஸ் பண்ணுற பாருங்கள் எப்படி க்ளோஸ் பண்ணணுன்னு. முதல்ல இதில் போகிறோம். இது மெயின் பேஜ். நம்ம இது மெயின் பேஜுக்குள்ள முதல்ல இந்த இதில் போகிறோம். முண்டு இதில் போட்டுருக்கலாம், பூம் செக்ஷன். அதில் போகிறோம். அதில் போனோடனே இதில் நிறைய நம்பர் இருக்கா. இதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பூமை இருக்குது. நமக்கு வந்து 2 இருக்கா. இது நம்ம இதில் இருக்கும். நம்ம வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணோம்னாக்கி அம்பூரி வந்து இந்த லாஸ்ட் வரணும். நமக்கு நறுக்கு மொதல் இது 1 அப்புறம் 0 அர்த்தம். 1 செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஒய்யை வந்து செலக்ட் பண்ணணும். அப்படியே லைட் எரியும். லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகும். ஆஃப் பண்ண பிறகு இதை கொடுக்கணும். கொடுத்தோன்னா இப்போ சவுண்டு வருது. சவுண்டுனா இதை ஆஃப் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரிலாம் ரெட்டு வரும். நம்ம வந்து அதெல்லாம் வந்து பார்த்து பயப்படக்கூடாது. சுத்தம் வரும். அது எல்லாத்துலேயும் வரக்கூடியது தான். அதனால் நீங்கள் வந்து ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ அதை செலக்ட் பண்ணிச்சா 0 பண்ணிச்சு. அப்புறம் இதுக்கு போகணும். இதுக்கு போய் எஸ் கொடுக்கணும். கொடுத்தோன்னா இந்த மாதிரி பேச்சு வரும். நம்ம செலக்ட் பண்ணது நான் செலக்ட் பண்ணது கீழே வந்துருக்கும். இப்போ மேலே உள்ள கரண்டில் இருக்குது. இப்போ வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். 0 ஆக்க போகிறோம். இது வந்து மேனுவல் இப்போ இருக்கு. நம்ம வந்து இப்போ இதை வந்து ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் பண்ணாக்கி முதல்ல நான் இந்த பட்டன் வரணும். கீழே இருக்குல்ல, இதில் வந்து பூமோ ப்ளே ஜீப்பு இப்போ இது கொடுத்துருக்கான். பூமை இன் பண்ணுறது. இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ இதை அமுக்கணும்னா இங்கே வந்துடும். இந்த பக்கம் வந்தோடனே நம்ம வந்து இதில் வந்து பாருங்கள், டிஸ்பிளேல வந்து அதான் பட்டன் அமுக்கணும்னா இங்கே வந்து ஸ்டார்ட் ஆர்டரும் இருக்குது. அது ஆட்டோவை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் இது வந்து இது ஆட்டோவுக்கு, இது மேனுவலுக்கு. நம்ம வந்து இது ஆட்டோ தான் வேணும். ஆட்டோவை கிளிக் பண்ணோன்னா பாருங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது ஆட்டோமேட்டிக்காக வேலைச்சுது. உள்ளே இறங்கணும். பாருங்கள் மேலே வாங்க, உள்ள க்ளோஸ் ஆகுறாங்க. க்ளோஸ் ஆகுதா? எப்படி கம்ப்யூட்டர் வேலை செய்ய பாருங்கள். அந்த நம்பர்லாம் எப்படி போகுது க்ளோஸ் ஆகும்போது. ஜூம் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகும். இப்போ வந்து இது முடிஞ்சிட்டு இந்த பச்சை கலரை வந்து இங்கே வரணும். இந்த இது 3வது வரும். கிரீப்பர் வந்து கீழே வருது. மேலே போகுது. கிரீப்பர் வந்து வருது. கீழே இறங்கிட்டு மேலே வருது. மேலே வந்து அடுத்த 3வது பொம்புக்கு வருது. 3வது செக்ஷனுக்கு வந்துட்டு இருக்கு. வந்தோடனே அந்த அதில் பச்சை லைட் எரியும். இது கிரிப்பரு. இது வந்து பூம்லாக். அந்த பச்சை இந்த இது வந்துட்டு வந்தோடனே இதில் கிரிப்பர் சேம் வந்துட்டு லாக் ஆகிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நான் பூம்லாக் ஆகிட்டு பூம்லாக் ஆகி வாங்க பூம்லாக் ஆகும். இதில் ஆகிட்டா இன்னும் இறங்கும். கீழே வரேன். மேலே இறங்கும். எப்படி கீழே வந்துடும். ஸ்லோ ஆயிரும்.
ஸ்லோவாக லாக் ஆகிட்டு அப்புறம் அடுத்த செக்ஷன் லாக் ஆகலை, லாக் ஆகிடுச்சு. இப்போ செக்ஷனில் வந்து கிரீப்பருக்கு வருது. இப்போ 5437 மில்லிமீட்டர், அதுக்கு வந்து வேணும் குறையும். அதுக்கு மேலே ஏறுது, மேலே ஏறி வந்து நாலாவது கிரீப்பர் இருக்கணும். அதுதான் 5000க்கு மேலே போனோன்னா கிரீப்பர் வந்து ஸ்லோ ஆயிரும். ஸ்லோ ஆகி நைஸாக மெல்ல ஸ்லோவாக போகும். வேறு 300 வந்துருக்கா, 400 வரும்போது லாக் ஆகும். 400 சில்லற வரும்போது லாக் ஆகிடும். 400 4 லாக் ஆகிடுச்சு. லாக் ஆகுது, அட்ஜஸ்ட் ஆகுது. அந்த பக்கம் வந்துட்டு லாக் ஆகிட்டு, இப்போ லாக் ஆகிட்டு. இப்போ மேலே எவ்வளோ இறங்குது. இந்த லாஸ்ட் ரெண்டும் பூம் லாக்கு, உள்ள ரெண்டும் தப்பு. லாஸ்ட் ரெண்டில் இந்த லாஸ்ட்டும் இதுக்கு உள்ளே உள்ளதும் வந்து பூம் லாக்கு. அடுத்த ரெண்டாவது வந்து கிரீப்பர் லாக். லாக் ஆகிட்டு இப்போ அடுத்த செக்ஷன் உள்ள வருது, கீழே இறங்குது. இன்னும் ஒரு செக்ஷன் தான் இருக்குது, அது முடிஞ்சுன்னா முடிஞ்சிச்சு. கிரீப்பர் மேலே போகுது, கீழே வந்துட்டு மெரண்டா மேலே போகுது. மேலே போய் அடுத்த பூமி கீழே இழுத்து வர்றதுக்காண்டி மேலே போயிட்டு இருக்கு. நாங்கள் வந்துட்டா 500 600 மறுபடியும் போது 5ல் மாறும். வந்துட்டா கிரீப்பர் லாக் விழுந்துட்டு, லாக் வந்து நம்ம பூம் லாக் வந்துட்டு, பூம் லாக் வந்தோன்னா உள்ளே வந்துடுது. பாருங்க கடைசி எண்டு வந்துட்டு க்ளோஸ் ஆக போகுது. அவ்வளோதான் க்ளோஸ் ஆகிட்டு. இதெல்லாம் ஸ்லோவாக வந்து இதாகுது. இப்போ க்ளோஸ் ஆனால் 0 காமிக்கும். அப்படி காமிச்சு ஆஃப் பண்ணிடக்கூடாது. ரெண்டாவது கொஞ்சம் கழிச்சு 419 அந்த மாதிரி வரும். வந்து அப்புறம் ரெண்டாவது கொஞ்சம் நேரம் கழிச்சு சவுண்டு ஊர்னு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிரிச்சின்னு வச்சு தான் வரும். அப்போ தான் ஆஃப் பண்ணணும். நம்ம செக்ஷன்லாம் க்ளோஸ் ஆகிட்டு அவ்வளோ முடிஞ்சு சவுண்டு வந்துட்டா இப்போ எல்லாம் 0 ஆகிட்டு. இதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னாக்கி பட்டனுக்கு வரும். இங்கே வந்தோடனே இந்த ஆட்டுவேன், இதை வந்து எடுத்து விடணும். அப்புறம் இதையும் எடுத்து விடணும். எடுத்து விட்டுட்டு அப்புறம் நம்ம இருக்கலாம் பேக் என்ட்ரு கொடுத்தோன்னா பேக் வந்துடும். அவ்வளோதான். பாருங்கள் எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு மெயின் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான் க்ளோஸ் ஆகிட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. இன்னும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான். இப்போ நம்ம வந்து நேராக இருக்குது. கொஞ்சம் லேசாக வண்டியை இறக்கி விட்டுட்டு பாருங்கள், இது இறங்கணும்னா ஸ்பீடாக இருக்குது, அதனால் ரொம்ப வேகமாக இறங்கும். அதனால் கொஞ்சம் லேசாக வச்சுட்டு பாருங்கள் பூம் இறங்கும். இந்த பூம் நகரு தெரியுமா, அப்படியே பூம் இறங்கும்போது கொஞ்சம் பாருங்க டிகிரி குறைதான். டிகிரியை குறைச்சிட்டோம்னா இந்த பின்னாடி கவுண்ட் அதிகமாக இருந்ததுனால பூமி கொஞ்சம் ஃப்ரண்டில் இறக்கணும்னாக்கி கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும். அதுக்காண்டி தான் கொஞ்சம் இறக்கி விட்டு ஒரு 55 டிகிரிக்கு இறக்கி விட்டோம்னா கொஞ்சம் இதாக இருக்கும். 15 கூட வேண்டாம், ஒரு 60 டிகிரி லேஸ் இறக்கி விட்டு இந்த பின்னாடி கவுண்டட்டுக்கு வந்து ஃப்ரண்டில் ரொம்ப ஓவர்லோட் ஆகாது. அதுக்காண்டி லேஸாக இறக்கி விட்டு அந்தலாம் வண்டி ஆஃப் பண்ணிட்டுக்கலாம். வண்டி நம்ம டூட்டி முடிஞ்சு நைட் டூட்டி முடிஞ்சு கிளம்புறோம். நம்ம டூட்டி முடிஞ்சு இங்கே வந்து பிளான்ட்டில் வந்து அதெல்லாம் உள்ள பண்டல் இருக்குது, பண்டல் கிளீனிங்.
எப்படி இருக்குதுல ஒரு ஜட்டி மிஷினு, அப்புறம் ஏசி கிரேன் இருக்குது. ஃபுல்லாகவே பண்டல் கிளீனிங் ஒர்க் நடக்குது. இங்கே நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. பாருங்க பண்டல் கிடக்கும், ஏகப்பட்ட பண்டல் கிடக்கும். பண்டல் கிளீனிங் நடக்குது, ஃபுல்லாகவே பண்டல் கிளீனிங் நடக்குது. பக்கத்தில் இதே கிரேன் சேம் கிரேன் அங்கே சூழ்நிலை இருக்குது, அப்படியே போய்ட்டு இருக்குது. அவ்வளோதான் முடிஞ்சுது. நம்ம வண்டியை க்ளோஸ் பண்ணுறோம். மேலே கொஞ்சம் சுற்றி இருக்குது. இது வந்து ஏசி. அப்புறம் இது வந்து இந்த வைப்பருக்கு லைட்டு கிரீசிங் இந்த மாதிரி அந்த இதெல்லாம் இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் மேலே அந்தளவுக்கு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். கீழே ஒரு ஆக்சிடென்ட் பட்டன் மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. வேறு அந்த சைடில் எமர்ஜென்சி. ஆமாம், அவ்வளோதான். வேறு கீழே சார்ஜ் போடுறது, இந்த பேடிக்கு பண்ணுறது அது இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, வண்டி ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, இதை வந்து திருவிழா முடிஞ்சு வண்டி ஆஃப், எல்லாம் க்ளோஸ். இந்த ஒரு சுட்டி தான் ஆகணுன்னா முடிஞ்சு. அப்புறம் லைனில் கீழே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. கேபிளில் வந்து கீழே உள்ள அடியில் உள்ள கேபிளில் எப்படி பேடி ஆஃப் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதாவது இப்போ கீழே உள்ள கேபிள் வந்தாச்சு. கீழே இது வந்து இதுதான் பிடிஓ பட்டன் இருக்குல்ல, இதுதான் பிடிஓ பட்டன். பிடிஓ பட்டன் ஆனில் இருக்குது. ஆனில் இருக்கும்போது பாருங்கள், டிஸ்பிளே பாருங்கள். இதில் வந்து இந்த இதை காமிக்கும், மஞ்சள் கலர் காமிக்கும். இது வந்து ஆனில் காமிக்கும். இப்போ வந்து நம்ம வந்து பிடிஓ ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ண போகிறோம்னா இது வந்து இந்த F6 அமுக்கணும்னாக்கி இந்த பிடிஓ கனெக்டில் இருக்கா. இப்போ வரேங்க, இதை வந்து நான் ஆஃப் பண்ணுறேன். போயிட்டா லைட்டு போயிட்டா முடிஞ்சுது. பிடிஓ ஆஃப் பண்ணியாச்சு, அவ்வளோதான். பிடிஓ ஆன் பண்ணும்போது இதில் வந்து ஏர் வந்து ஃபுல்லாக இருக்கணும், 8 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் பிடிஓ ஆன் பண்ணணும். ஏர் கம்மியாக இருக்கும்போது ஆன் பண்ணால் பிடிஓவில் ஃபால்ட் வரும். ஆமாம், 8க்கு மேலே இருக்கணும். அப்புறம் அதேமாதிரி இங்கெல்லாம் அந்த இதெல்லாம் சுவிட்செலாம் ஆனில் இருக்கக்கூடாது, இதெல்லாம் ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் மேக்ஸிமம் வந்து மெயினாக வந்து நல்லா கியரில் வந்து மறுபடியும் தான் விடணும். இப்படி இந்த மாதிரி இருக்கணும், ஆட்டோவில் இருக்கணும். ஆட்டோவில் நியூட்ரல் இருக்கணும். ஆட்டோவில் போட்டு நியூட்ரல் இருக்கணும். யாரும் அமுக்கானாக்கி மாறிடும். இதை ஆட்டோவில் போட்டு வைக்கணும். கீர் இருக்குல்ல, கீர் இது வந்து ஆட்டோவில் போட்டு வைக்கணும். ஆட்டோவில் போட்டு வச்சு தான் பிடிஓ போட்டால் ஒர்க் ஆகும். மேனுவலில் போட்டால் பிடிஓ ஒர்க் ஆகாது. வேறு மேலே வந்து லிவர் எதுவுமே வேலை செய்யாது. மேனுவலில் போட்டால் லிவர் வேலை செய்யாது. அதனால் நீங்கள் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக போகணும். இதில் டிஸ்பிளேல பார்க்கணும், ஆட்டோவில் இருக்கா மேனுவலில் இருக்கா பார்க்கணும். இப்போ ஆட்டோவில் இருக்கா, அந்த மாதிரி நான் இதை அமுக்குறேன். இது அமுக்க முன்னாடி மேனுவலுக்கு மாறுறோம். இப்படி இருந்தால் நம்ம பிடிஓ ஆன் பண்ணக்கூடாது. இதில் வந்து ஆட்டோ போட்டு தான் ஆன் பண்ணணும். ஆட்டோ போட்டு தான் ஆன் பண்ணணும். இதில் எத்தனை கீரில் போட்டுருக்கணும் அதை பார்க்கணும். வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி பிடிஓ ஆன் பண்ணி காமிக்க பாருங்கள். இப்போ வந்து ஆட்டோவில் இருக்குது. பிடிஓ ஆன் பண்ணுறேன், ஏர் ஃபுல்லாக இருக்குது. பிடிஓ ஆன் பண்ணும்போது இது வந்து மாறும் பாருங்கள். M 6 தான். இப்படி 6 வந்தால் MN 6 அப்படி இந்த 6 வருதா, நியூட்ரல் 6 இப்படி வந்தால் பிடிஓ வந்து ஆனில் அர்த்தம். பாருங்கள், பிடிஓ ஆன் ஆகிட்டு. ஆனால் பிறகு இந்த மாதிரி தான் இப்படி தான் இருக்கும். இந்த சமயத்தில் யாராவது இங்கே வந்து இதை தெரியாமல் தெரியாமல் டச் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிடிஓ வந்து வேலை செய்யாது. மேலே வந்து கேபினில் வந்து எந்த லிவரும் வேலை செய்யாது. மேலே வர ரோப்பை தூக்காது, ஸ்விங் பண்ணாது, பூமை போகாது, எதுவுமே செய்யாது. பயந்துடக்கூடாது. அப்போ கீழே வந்து பார்க்கணும். இது வந்து ஆட்டோமேட்டிக்கில் இருக்கான்னு பார்க்கணும், செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து வேலை செய்யணும். அப்படி இல்லைன்னா அது அப்படியும் ஒர்க் ஆகலைனாக்கி ஜாயிண்ட்டு செக் பண்ணணும். ஜாயிண்ட் வந்து அந்த பிடிஓ ஜாயிண்ட்டு ஒன்று குட்டி ஜாயிண்ட் இருக்கும், பின்னாடி கீர்பாக்ஸ் கீழே ஓடி போய் பார்க்கணும். அந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கா, அதில் போல்டு கட்டாகி ஜாயிண்ட்டு சுத்தமாக இருந்தாலும் மேலே உள்ள ஆப்ஷன் எதுவுமே ஒர்க் ஆகாது. அதை தவிர்த்து மூணாவதாக வந்து பியூஸ் போயிருந்தாலும், ஏதாவது கம்பெனியில் பியூஸ் போயிருந்தாலும் மேலே இது ஒர்க் ஆகாது. அதனால் இந்த மூணையும் வந்து பார்க்கணும். மெயினாக இதை பார்க்கணும். ஏன்னா சிலவங்க வந்துட்டு நம்ம மேலே வேலை பார்த்துட்டு இருப்போம், கீழே வந்து கேபினில் உட்காரவங்க ஏதாவது தெரியாமல் கை பட்டுச்சுனாக்கி மாறிச்சுன்னா நமக்கு மேலே வேலை செய்யாது. அதனால் எப்பவும் ஆள்களில் வந்து உள்ள கேபினில் அதிகமாக உள்ளே உட்கார விடக்கூடாது.
மேலே ஆப்ரேட்டிங் வேலை இல்லை அப்படின்னா உட்கார விடலாம். மேலே போயிட்டோம்னாக்க கீழே வந்து யாரையும் உட்கார விடக்கூடாது. ஏன்னா அவங்க தெரியாமல் ஆஃப் பண்ணிடுவாங்க. நமக்கு தெரியாமல் அவங்க வந்து வேலைக்கு ஆஃப் பண்ண மாட்டாங்க, தெரியாமல் கைப்பற்றுரும். பட்டுச்சுன்னா வேறு சிக்கலாயிரும். இப்படி ஆஃப் பண்ணியாச்சு, க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆச்சா. அப்புறம் வந்து வாங்க சைடில் இது வந்து அவுட்ரிக்கிற பட்டன். இதை போட்டால் பிடிஓ ஆனில் இருக்கும்போது இதை போடக்கூடாது. இதை ஒன்று தான் போடணும். இதை போடும்போது பிடிஓ ஆஃபில் இருக்கணும், பிடிஓ போடும்போது இது ஆஃபாக இருக்கணும். ரெண்டும் ஒன்றா போடக்கூடாது. இது வந்து அவுட்ரிக் இருக்குது, இது ரெண்டும் அவுட்ரிக் லைட்டுக்கு. ஆமாம், இது வந்து கீரை போடணும்னா இதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஃப்ரண்டில் அமுக்குனா கீரை வந்து ஆட்டோமேட்டிக்கில் போட்டால் ஃப்ரண்டில் அமைக்கிட்டே இருந்தோம்னா ஒரு வாட்டி அமைக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கீரை மாறிக்கிடும். இந்த பக்கம் அமைக்கிட்டு பின்னாடி எடுத்தோம்னாக்கி நியூட்ரு ஆகும். இதை அமைக்கிட்டு பின்னாடி இழுக்கணும், நியூட்ரு ஆகும். இதை அமைக்கிட்டு ஃப்ரண்டில் போட்டால் கீரை ஆகும், கீரை விழுவும். ஒரு வாட்டி அமைக்கிட்டால் போதும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கில் போட்டால் ஆட்டோமேட்டிக் போய்ருக்கும். மேனுவலாக போட்டால் மேனுவலில் ஒரு வாட்டியும் கீரை மேலே தூக்கி அமைக்க விட்டுட்டே இருக்கணும். மேலே வர அப்புறம் கீரை மேலே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இதுதான் கீரோட வேலை, கீரை வேலை செய்கிற வேலை. ஹேண்ட் பிரேக்கு இது வந்து நம்ம சஸ்பென்ஷனில் வந்து லெவல் காமிக்கக்கூடியது, சஸ்பென்ஷன் லெவல் காமிக்கக்கூடியது. ஆமாம், இது வந்து லைட்டு தான் மேலே அட்ஜஸ்ட் பண்ணுறது. இது வந்து சார்ஜ் போடுறது. வேறு என்ன, இந்த பக்கம் வந்து 4x4 சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அது இது யூஸ் பண்ணது கிடையாது, யூஸ் பண்ணால் அப்படி தெரியும். அப்புறம் வந்து இது மெயினாக பாருங்கள், இந்த இதில் இது வீல் கட்டிங், ஃபுல்லாக வீல் கட்டிங். வீல் கட்டிங் இது வந்து சஸ்பென்ஷன் லாக்கு, இது வந்து சஸ்பென்ஷன் ஆட்டோ லெவல். இது அவங்க இதை எடுத்துவிட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ லெவல் ஆயிரும். இது வந்து மொத்தமாக கீழே இறக்குறது, மொத்தமாக மேலே ஏற்றுறது சஸ்பென்ஷனை. இது வந்து சிங்கிளாக ஒவ்வொரு வீலும் தனியாக பண்ணுறது. அப்புறம் இந்த லாக்கு போட்டுட்டு சில சமயம் சஸ்பென்ஷன் தூக்கி வச்சுருக்கும் போது ஏதாவது ஒரு வீல் ஏர் லீக்கில் ஏதாவது ஒரு வீல் ஏறாமல் இருக்கும், தாழ்ந்து கிடக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த லாக்கை போட்டு வச்சுட்டு இந்த பட்டனை அமுக்கணும். இந்த பட்டனை அமுக்கணும்னாக்கி அந்த வீல் வந்து தானாக மேலே போயிடும். வீல் அவங்க பட்டன் அமைக்கிட்டு கொஞ்சம் ரேஸ் கொடுத்தோம்னா அந்த வீலெல்லாம் மேலே லாக்காகி நின்று விடும். அதுக்கு இந்த பட்டன் இதை கொடுத்துருக்கான். ஓகேவா, ரைட்டு, அவ்வளோதான். நம்ம தெரிஞ்சு சொல்லி கொடுத்துருக்கேன். தெரியாமல் நிறைய எனக்கு தெரியாமல், நான் புதுசு தான், எனக்கு தெரியாமல் நிறைய இருக்குது. தெரியாது, நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்லி தரேன். சரியா வச்சு, ஓகே, பாய்.